அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி, உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. புனித மோனிகா சுமார் 332ஆம் ஆண்டு பிறந்தார். இவரது திருமண வாழ்க்கை சமாதானம் இல்லாமல் இருந்தது. கணவன் கொடூர குணம் கொண்டவர். 3 பிள்ளைகள். கணவர் இவர்களுக்கு திருமுழுக்கு கொடுக்க அனுமதி அளிக்கவில்லை. புனித மோனிகாவின் இடைவிடாத ஜெபமும் சாந்த குணமும் கணவரை மனமாற்றியது. தம் பிள்ளைகளுக்கு திருமுழுக்கு கொடுக்க வைத்தார். நல்ல கிறிஸ்தவ பிள்ளைகளாக வளர வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஆனால் அகஸ்டீன் மனம் போன போக்கில் ஒழுக்கமற்ற வாழ்க்கை வாழ்ந்தார். தாயின் மனம் காயப்பட்டது. தாய் எப்பொழுதுமே அகஸ்டீனின் மனமாற்றத்திற்காக கண்ணீரோடு ஜெபித்தார். ஆயர்களிடம் சென்று தன் மகனின் மனமாற்றத்திற்காக ஜெபிக்கச் சொல்வார். அப்பொழுது ஒரு ஆயர், இவ்வளவு கண்ணீர் வழிந்தோட காரணமாயிருந்த அந்த மகன் ஒரு நாள் மனம் திரும்புவார் என்றார். ஆயர் அம்புரோசின் வழிகாட்டுதலிலே அகஸ்டீன் மனம் மாறினார். மோனிகாவின் கண்ணீருக்கும் துக்கத்திற்கும் மகிழ்ச்சியாக மாறியது. புனித மோனிகா காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு ஒஸ்டியா என்ற நகரில் 387ஆம் ஆண்டு இறைவனடி சேர்ந்தார். அங்கேயே அடக்கம் செய்யப்பட்டார். புனித மோனிகா எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.